இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி எப்படி கரெக்டா இங்க வந்தாரு? அவன் வர்றதுக்கு உனக்கு காரணம் வேணுமாடி? அவன் தான் நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே மோப்ப பிடிச்சிட்டு வந்தானே. நாம மதுரைக்கு போனப்ப அவன் எப்படி வந்தான்னு தெரிஞ்சுதா? விதி பாரதி, அவன் விதிதான் அவனை ஓன் கூடவே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அதுக்கு யாரும் காரணமா இருக்க வேண்டியதே இல்ல. அவனுக்கே தெரியாம அவன் உன்னை தேடி ஓடி வந்துட்டு இருக்கான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த சினிமா கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. சினிமா கதையில இல்ல பாரதி, சினிமா கதை மாதிரியே உன் கதையில நடக்குதே. அததான் நாங்க தினமும் பாத்துட்டு இருக்கோமே. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். அதத்தான் நானும் சொல்றேன். போ, உன் புள்ளையும் புருஷனும் எவ்வளவு அழகா சந்தோஷமா இருக்காங்க பாரு. அத ரசிக்கிறத விட்டுட்டு போலீஸ்கார் மாதிரி குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க. பாரதி, அவங்க 3 பேரையும் பாத்தியா? எங்கன்னே பற்றும் போல இருக்கு. எவ்வளவு அழகா சந்தோஷமா இருக்காங்க பாரு. இந்த சந்தோஷத்தை கெடுக்கணுமா? இவன அப்பா இல்லேன்னு சொன்ன அந்த குழந்தைங்க தாங்குமா? ஆதித்யா வீடு தமிழை பத்தி எப்பாவது யோசிச்சு பாத்திருக்கியா? விவரம் தெரியாத வயசுலயே ஒரு அப்பனை இழந்துட்டு ஆதிதான் அவ அப்பான்னு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கா. நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உன்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த வயசுலயே தன்னுடைய ஏக்கத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்காகவாது ஒரு நல்ல முடிவை எடு. உன் வெட்டித்தனமான புடிவாத எல்லாத்தையும் விட்டு இனிமே நல்லபடியா வாழ்ற வழிய பாரு. பாரதி, அத்தை சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? குழந்தைக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். யோசிச்சு பாரு பாரதி, உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் பதில் உன்கிட்டதான் இருக்கு. நீ இப்ப நினைச்சாலும் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். நீ இப்ப உன்னை சுத்தி ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு உன் குழந்தைங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அவங்க உன்னை நம்பிதானே இந்த உலகத்துக்கு வந்தாங்க. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் ஒத்துக்கிறேன். விலை மதிக்க முடியாத அன்பு பாசத்தை விட அவரோட உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உயிரும் விலை மதிக்க முடியாதது தானே. அதனால சுயநலமா யோசிச்சு என்னால எப்படி அவர் விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியும்? பாரதி, ஆதிக்கு எதுவும் ஆகாது. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என் அனுபவத்துல சொல்ற, ஆதியோட உசுறு உங்க 3 பேர்கிட்ட தான் இருக்கு. பாட்டி, நீங்க சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா என்னால ஆதி உயிர்ல ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆதி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். எனக்கு அது போதும். தமிழ், நீ அப்பாவுக்கு மெசேஜ் போட்டு நாம போக போற லொகேஷனை சொல்லிடு. ஓகே பட்டி. இந்தா மெசேஜ் போடு. இந்த லொகேஷனை அவனுக்கு அனுப்பு. ஓகே பட்டி. போட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்பா.